30 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு திராவிட மாடல் நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டு கருமுத்தம்பட்டி தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையம் 1/2/2025 மதியம் 2 மணி அளவில் இந்த தீயணைப்பு நிலையத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் பேருதவி செய்த மாண்புமிகு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்துறை தீர்வைத்துறை அமைச்சர் அருமையண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் திருக்கரங்களால் கருமுத்தம்பட்டி நகர மக்களுக்கு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. மேலும் கருமுத்தம்பட்டி நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு கடந்த முதல் 3 ஆண்டு காலமாக ஏறக்குறைய 25 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளன. குறிப்பாக சுமார் 5 கோடி மதிப்பீட்டில் நகராட்சிக்கான புது கட்டிடம், தீயணைப்பு நிலையம், வருகின்ற மே அல்லது ஜூன் மாதத்தில் சோமனூர் பகுதி மக்களின் நீண்ட கால கனவான மின்மயானம் திறக்கப்பட உள்ளது. அதுபோல் நகர மக்களினுடைய பெரும் குறையாக உள்ள குப்பை பிரச்சனையை தீர்ப்பதற்கும் விரைவில் நல்ல முறையிலே தீர்வு காணப்பட்டு கண்டிப்பாக மாண்புமிகு தளபதியார் அவர்களிடம் சிறந்த நகராட்சி விருது பெறுவதற்கான அத்தனை பணிகளும் மேற்கொள்ளப்படும் என உறுதியளிக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு பிடிக்குமா? சூலூர் மற்றும் கோவை மாவட்டத்தின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? கடந்த 4 ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழக முதல்வர் 8 கோடி தமிழர்களுடைய சிம்மாசனத்திலே வீற்றிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக மென்மையாகவும் மிக பக்குவமாகவும் மிகப்பெரிய பாரம்பரியமிக்க அரசியல் குடும்பத்தில் வந்த அந்த பண்பாட்டோடும் சிறப்பானதொரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற திட்டங்கள் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலத்தில் இருக்கிற முதல்வர்களெல்லாம் தமிழக முதல்வரை பின்பற்றி காலை சிற்றுணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, அரசு பள்ளியிலே படித்த பெண் குழந்தைகளுக்கு மற்றும் ஆண் குழந்தைகளுக்கு அவர்களுடைய உயர்கல்விக்கு உதவித்தொகை என தொடர்ந்து திட்டங்களை பார்த்து இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களெல்லாம் இப்பொழுது பின்பற்றுகின்ற ஒரு சிறப்பான ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவருடைய ஆட்சியை சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்பெற்று தலைவர் அவர்கள் சொல்லுகின்ற மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்பாடுகளும் செயல் திட்டங்களும் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் நிச்சயமாக 2026 திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது இருப்பதை விட அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றும். வருகின்ற 26 மட்டுமல்ல, இன்னும் 25 ஆண்டு காலத்துக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிதான் தொடரும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நல்ல நோக்கமும் எண்ணமும் ஈடாக வாழ்த்துக்களும்.